பன்னீர் பிரியாணி செய்கிறதுக்கு பன்னீர் எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட 1 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயிலையோ தோசைக்கல்லையோ எண்ணெய் ஊற்றி அதில் இந்த நம்ம கலந்து வச்சுருக்க பன்னீரை போட்டு பொரித்து எடுத்துக்கணும். அந்த மீன் டைமில் நம்ம என்ன பண்ணலாம், குக்கரில் எண்ணெய் ஊற்றி அதில் 4 கிராம்பு, 2 பட்டை, ஏலக்காய், ஸ்டார் ஆனியன், பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்குள்ளே இந்த சைடில் பன்னீர் திருப்பி போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஆனியனை நல்லா வதக்கிட்டு தக்காளி 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா இலை போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் கலந்து விட்டுட்டு உப்பு போட்டுட்டு வதங்கினோடனே தண்ணி ஊற்றி நல்லா கிளறிவிட்டு உப்பு போட்டுட்டு கரம் மசாலா தூள் போட்டு 2 ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அரிசி போட்டு அது மேலேயே நம்ம பொரித்து வச்சுருந்து பன்னீரை போட்டு கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். குக்கர் திறந்து பார்த்தோம் அப்படின்னா உதிரியாக நல்லா பிரியாணி வந்திருக்கும். அது மேலே நம்ம கொத்தமல்லி இலையும் கொஞ்சோண்டு மாதுளை பழமும் போட்டு எடுத்தால் சூப்பர்.